அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5. இன்றைக்கி ரொம்ப நீதான் ஃபஸ்ட்டு நாள். சும்மா சாதாரணமாக வீட்டில் 2 தோசை சுட்டுட்டு காலையில் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறான். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. காலையிலே எழுந்துச்சு என்ன பண்ணேன்னா, முன்னாடி 2 வீடியோ வந்து நேற்று நைட்டே வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு தம்ப்லைனோ டைட்டில் அதெல்லாம் வேலை இருந்தது. அதை காலையில் எழுந்திரிச்சு அந்த கேவர் மாவு அது பின்னது ஹெல்த் மிக்ஸு அதை சாப்பிட்டுட்டு பால் காய்ச்சிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சு திருப்பி இப்போ வந்துருக்கேன். வாங்க நம்ம அதில் பண்ணிட்டு வந்துடலாம். நாங்கள் ஒரு 1.5 வாரத்துக்கு தேவையான மாவை அரைச்சி வச்சுட்டாங்க ஃப்ரிட்ஜில். இந்த ஒரு டப்பா இருக்குது, இன்னும் 2-3 டப்பா இருக்குது. வீட்டில் மாவு இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சட்னி அரைக்கணும். இப்போ அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கோம். வெங்காய சட்னிக்கு 4 வெங்காயம், ஒரு தக்காளி, இந்த காஞ்ச மிளகாய், ஒரு 4 பூண்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ வெங்காய சட்னி செய்யலை, பிளான் அப்படியே கேன்சல். ஏன்னா இதிலே சட்னி வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கான். ஓரளவு பத்தலைன்னா இட்லி பொடி போட்டுக்கலாம் அப்படின்னு டோரி சொல்லிச்சு. இதில் வச்சு சாம்பார் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. முள்ளங்கி சாம்பார் நேற்று வாங்கிட்டு வந்த காய்கறி இருக்குது, அதனால் முள்ளங்கி சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ தோசை சாப்பிட்டுட்டு முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடலாம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா, நாங்கள் இன்னொரு சேனல் வச்சுருக்கோம். அது வந்து இது வரைக்கும் யார்கிட்ட சொல்லலை. ஏன்னா வந்து நான் அதில் வீடியோ போடல. இப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க்கு அது கொடுக்குறோம். ஒரு கிராஃப்ட் சேனல், நியூ கிராஃப்ட்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். கிராஃப்ட்டு சம்மந்தமான எல்லாமே அதில் கிராஃப்ட் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ நியூ கிரியேஷன் சேனல் ஆரம்பிக்கும்போது கிராஃப்ட்டுக்காக தான் ஆரம்பித்தோம். ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா சேனல் எங்கள் வேறு வழியில் கூப்பிட்டு போயிடுச்சு. அதனால் வந்து நாங்கள் கிராஃப்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக, எங்களோட எய்மை மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது நாங்கள் அது பண்ணுறோம். இது பாருங்கள், அதுக்கான ஷூட்டிங் தான் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் போயிட்டு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி சேனல் இருக்குது. இனிமேல் நீங்கள் வந்து நிறைய அதில் எதிர்பார்க்கலாம். நிறைய கிராஃப்ட் போடலாம் நான் அப்படி ஐடியா பண்ணிட்டுருக்கோம். தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். குச்சி எல்லாமே க்ளோரி கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக க்ளோரி சேர்த்து வச்சுருந்தேன்? 1 வருஷமாக இவ்வளோ குச்சி சேர்த்து வச்சுருக்கு. இவ்வளோவுமே ஊதவத்தி தான். இவ்வளோ ஊதவத்தி சேர்த்து வச்சுருக்கு. சேனல் தான் அடிக்கிறாங்கப்பா மினிட்ஸ் சேனல்லாம். நானும் அப்படி தான் பண்ணுவேன். சாயந்தரம் மாடி மேலே வந்தாதாங்க ஒரு ரிலாக்ஸ். எங்கள் வீடு மாங்காய் மரம் எப்போ தான் மாங்காய் திறந்துடல, ஃபுல்லாக மாங்காய் வந்திருக்காங்க. அங்கே அப்புறமா அறுத்துக்கலாம், நம்ம தான் நம்ம இருக்கோம், பார்த்துக்கலாம் விட்டோம். நாங்க நம்ம அடுப்பு மேலே இருக்குது. பருப்பு காய வச்சுருக்கோம். பூச்சி வர இந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம். கீழே ஒழுங்காக ரொட்டீனே எடுக்கலைங்க. ஏன் ரொட்டீனே எடுக்கலைன்னா, ஃபுல்லாக அந்த கிராஃப்ட் ஒர்க் நீ பண்ணிட்டு இருந்தோம், அதனால் இப்போ எடுக்க முடியல. என்னென்ன குழம்பு செஞ்சதுன்னு காட்டுறேன்னா அதுவும் காட்டவே இல்லை. காட்டுற மாதிரி சும்மா ஒரு சின்னதாக முள்ளங்கி சாம்பார் செஞ்சுருக்கோம். இப்போ தான் சூடு பண்ணோம், அது ஒரே நிறையா வந்திருக்கு. அது சரி, ஆமாம் 2 நாளைக்கா தண்ணி ஊற்றிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பார்த்தீங்களா, இதுதாங்க உட்காந்த இடத்துல ஓப்பி அடிக்கிறது. இப்போ இருந்தாங்க உட்காந்த இடத்துல ஓப்பி அடிக்கிறது. நல்லா உட்காந்த இடத்துல தோசை சுட்டு இந்த மாதிரி வச்சுவாங்க. அதுவும் நானும் இங்கே உட்காந்து சாப்பிட்ணுமா. அட இன்சப்பா நீ. மதியமே சாப்பாடு வடிச்சிருந்தோம். பச்சரிசி சாதம் தான் வடித்தேன் இன்றைக்கி. அந்த நம்ம அக்கா கொடுத்தாங்களா, அது நல்லா இருக்குது. அரிசி கைக்குத்தல் அரிசி நல்லாவே இருக்குது. பச்சரிசி மாதிரியும் தெரில, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது காலி ஆகிப்போச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எல்லாம் பாத்திரங்கள்லாம் அங்கங்கே கிடக்கு. எல்லாத்தையுமே இப்போ மறுபடியும் ரெடி பண்ணணும். ஆனால் இடம் மட்டும் நல்லா க்ளீனாக இருக்குது. இதை வந்து பருத்து தூங்கிடலாம் போல இருக்குது. இன்னும்மா இன்னைக்குள்ளே ஆகிடுமா? பசி எடுக்குது. சாப்பிடுங்க. 3 தோசை இருக்குது. ஃபேனை எடுத்துகிட்டு வந்து அந்த சைடு வைங்க, சாப்பிடலாம். சரி, சாப்பிட்லாமா?
வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்தேங்க. என்னென்ன பொருள்னா ஒரு கண்ணாடி பாட்டில் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். இங்கே வந்து ஒரு ஷாப், அதாவது எனக்கு தெரியவே தெரியாது, எங்கள் வீட்டு பக்கத்தில், அதாவது வேசர்படி சொல்லுவாங்கங்க, சாரி எருக்கஞ்சேரி, அங்கே வந்து ஒரு கிளாஸ்வேர் கடை திறந்துருக்காங்க. அங்கே வந்து இது மாதிரி பாட்டில் எல்லாம், நான் இது வந்து கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலே பிடிக்கும், 1.5 கிலோ. இது வந்து எவ்வளோனா நான் 190 ரூபாய்க்கு வாங்கினேன். நிறைய பாட்டில் கிளாஸ்வேர் எல்லாம் வாங்கியிருக்கேன். அது வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது க்ளீனிங்காக மாப்பு, தொடப்பம் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து வீடியும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு வாங்கினேன். ஏன்னா தொடப்பம்லாம் நான் வந்து மேலே பெருக்கணும் பார்த்தீங்களா, அதுக்கு போட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது கிச்சனில் வந்து என்னென்னா இந்த ஜாடிக்கு எல்லாமே மாவு எல்லாமே வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து ரொட்டீனில் வந்து நீங்கள் இதை பார்ப்பீங்க. நிறைய பேர் கேட்டிங்க வீட்டில் வந்து 21 டேஸ் என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு. நிறைய வேலை இருக்குதுங்க. ப்ளஸ் நான் வேலை இருக்குது இல்லையோ, நம்ம வந்து சேஃபாக இருக்கணும். எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்கள். கிடைக்கிற டைமெல்லாம் நம்ம வந்து கடவுளை தேடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் மெயினு. எஸ்பா கிட்ட ப்ரேயர் பண்ணணும், அதுதான் வச்சுருக்கோம். இதில் வந்து எல்லாமே பொருள் போடணும். அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஜாடி, இந்த ஜாடிலையும் நான் போடணும், எல்லாமே கழுவி வச்சுருக்கேன். இந்த ஜாடிலையும் அதுக்கு அடுத்தது இந்த ஜாடிலையும் நான் பொருள் நாளைக்கு போட்டே ஆகணும். போட்டுட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே இந்த ஏரியா ரொம்ப குப்பையாக இருக்கும். இதெல்லாமே நான் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணணுங்க. அதுக்கு அடுத்தது ப்ளஸ் இங்கே எது பார்த்தீங்களா மேலே, இதையும் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அந்த பாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு காட்டுற பாருங்கள். ஒரு பாட்டில் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன், 14 ரூபா சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த பாட்டிலெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். அதையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு வந்து கிளாஸ்வேர் நான் வாங்கினதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அப்புறமா கொஞ்சம் இன்றைக்கி பழம் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம், சப்போட்டா பழம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ண முடியுமோ வீட்டில் அது பண்ணணுன்ட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடம் தூங்குங்க, கொடூரமாக இருக்கீங்க. நிஜமாகவே இந்த நம்மளுக்கு வந்து வெயில் டைமெல்லாம் ரொம்ப அனல் தாங்கவே முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிஜமாகவே மணி வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கிட்ட ஆகுது, ஆக போகுது, தூக்கமே வர மாட்டேங்குது, செம்ம அனல் அடிக்குதுங்க. நாளைக்கு எனக்கு என்ன வேலைன்னா இந்த போர்டில் வந்து என்ன பண்ணணுன்னா என்னென்ன ஒர்க் இருக்குது வேலை இருக்குன்னு நான் எழுதி ஆகணும். ஷாம் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஏன் நாளைக்கு எழுதணும், இன்றைக்கே எழுதிடலாம். அப்படியே இருங்க, நான் எழுதுகிற பாருங்க. ஏன்னா ஷாம் எனக்கு பிரச்சனை வருது, நீ கம்மியாக வேலை செஞ்ச நான் கம்மியாக வேலை செஞ்சேன்னு சொல்கிறாரு. அதனால நாளைக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன தெரியுமா பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ப்ரேயர் வந்து 1 hour பண்ணணும். ப்ரேயர் 1 hour பண்ணணுங்க. அதுக்கு அடுத்தது செகண்ட் வந்து பர்சனல் ஒர்க் ஷாம் அண்ட் க்ளோரி. அதுக்கு அடுத்தது நாளைக்கு 3வது வேலையே என்னன்னா துணி துவைக்கணும், வாஷிங் ட்ரெஸ்ஸஸ். அதுக்கு அடுத்தது 4வது வந்து கிச்சன் கிளீனிங். அஞ்சாவது வந்து என்ன இருக்குங்க, 5வது என்ன இருக்கு சொல்லுங்க, சாப்பாடு செய்யணுமா, குக்கிங். இப்போதைக்கு இது போதும். நான் என்னென்ன எழுதியிருக்கேன்னா 1 hour ப்ரேயர் எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பர்சனல் ஒர்க்கு க்ளோரி அண்ட் ஷாம். அது வந்து ஏதாவது பர்சனல் ஒர்க் என்னென்ன பண்ணிக்கலாம், 2 பேரும். ஷாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏதாவது பண்ணுவாங்க, நான் வீடியோ எடுப்பேன். அதுக்கு அடுத்தது வாஷிங் ட்ரெஸ்ஸு, கிச்சன் க்ளீனிங். அதுக்கு அடுத்தது குக்கிங் மெயினாக. அப்புறமா நாளைக்கு நம்மளுடைய நியூ கிராஃப்ட்ஸ் சேனலுக்கு வந்து திரும்பியும் நான் வந்து ஏதாவது கிராஃப்ட் செய்யணும். நாளைக்கு ஷாமுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் செய்யலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஷாம்க்கா இல்லைன்னா எங்களுடைய மத்தியானம் இருக்காங்க, அவங்க பாப்பாவுக்கு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சு தரலான்னு இருக்கிறேன். நாளைக்கு அந்த வீடியோ தான் இருக்கும். பாப்பாவுக்கு கிஃப்ட் செய்யலான்னு இருக்கேன், ஃபோட்டோ ஃப்ரேம். அந்த வீடியோ வேறு ஷூட் இருக்குது. அதனால்
அந்த வீடியோ வந்து நான் வந்து நியூ கிராஃப்ட்ஸ் சேனல், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம சேனலில் வந்து நியூ கிராஃப்ட்ஸ்ன்ட்டு ஒரு சேனல் தொடங்கியிருக்கோம். அதில் வந்து கைவினை பொருட்கள் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வந்து போடலான்ட்டு சேனல் தொடங்கியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறத செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி க்ளோரியும் ஷாமையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப பேசியாக இருக்கிறேன். நாளைக்கு இந்த ஒர்க்கெல்லாம் இருக்குது, பார்க்கலாம். நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. இப்போ வந்து கரெக்டாக மணி 1 ஆகுது, தூக்கமே வரமாட்டேங்குது. வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். சாம் அது தூங்கிட்டாங்க. அதோட வீடியோவும் முடிஞ்சிச்சு. இதோட இந்த ரொட்டீனை முடிச்சுக்கிறேங்க. மேலும் அடுத்த ரொட்டீன் வீலாக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது க்ளோரி ராகவன். பாய் பாய்.